2 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. பணி நிலைப்பு கோரி சென்னையில் போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். தொலைக்காட்சி தொடர்களை தணிக்கை செய்து வெளியிடக் கோரி வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் மழை வெள்ள நிவாரணம் வழங்குவதில் அதிகாரிகள் பாகுபாடு காட்டுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல். உயர்நீதிமன்ற ஆணை எதிரொலியாக தேனி அருகே வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. கோவில்பட்டியில் வீட்டில் தனியாக இருந்த சிறுவன் பக்கத்து வீட்டு மாடியில் சடலமாக மீட்பு. அணிந்திருந்த தங்கச்சங்கிலி மற்றும் மோதிரம் மாயம். வேலூர் அருகே பாலாற்றிலிருந்து ஏரிகளுக்கு தண்ணீர் திருப்பிவிட வலியுறுத்தி ஆற்றில் இறங்கி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மனைவியை வெட்டி கொன்றுவிட்டு சிலம்பரசன் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை. காவல்துறை விசாரணை. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் ஜெகதீப் தங்கர் மீது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம். சொத்து பிரச்சனையில் மகன் மற்றும் மருமகளால் தனது உயிருக்கு ஆபத்து என தெலுங்கு நடிகர் மோகன் பாபு காவல்துறையில் புகார்.